கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அலிலா தன்னுடைய கை குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த நதியை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தாள். கண்களில் கண்ணீர் மளமளவென வடிந்தது. அமைதியாக தண்ணீருக்குள் கால் எடுத்து வைத்தாள். அவளுக்கு இடுப்பளவு தண்ணீர் வந்ததும் அவளின் பிஞ்சு குழந்தையின் பிஞ்சு காலை தண்ணீர் நனைத்தது. அதே இடத்தில் தன் குழந்தையை இறுக கட்டி அணைத்துக் கொண்டு வெகுநேரம் அழுது கொண்டே தண்ணீருக்குள் நின்று கொண்டிருந்தாள். திடீரென மனதை கல்லாக்கிக் கொண்டு தன் 6 மாத ஆண் குழந்தையை தண்ணீருக்குள் வீசி எறிந்தாள். பிறகு அவள் அந்த கங்கை நதிக்கரைக்கு திரும்பி வந்தாள். முழங்கால் போட்டு தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல், என் அருமை குழந்தையை கொன்றுவிட்டேனே என்று தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு அழுதாள். இதை போன்று பல சம்பவங்களை தன் கண்களால் பார்த்த அந்த பகுதி மிஷனரி MV வர்கீஸ் அந்நேரம் அங்கே வந்தார். ஆறுதல் அடையாமல் அழுது கொண்டிருந்த அலிலாளின் மேல் மனமிறங்கி பரிதாபப்பட்டு அவளுக்கு அருகில் தானும் முழங்கால் படியிட்டு அவளிடம், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அவள் தேமி தேமி அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள். என் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. நான் செய்த என் பாவங்களும் மிகுதி. என் குற்றமனசாட்சி என்னை அழுத்துகிறது. அதனால் நான் என்னிடம் இருந்த என்னுடைய சிறப்பானதையாவது கங்கை நதியில் பலியிடக் கொடுத்தால் எனக்கு பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுதலை கிடைக்கும், மனபாரம் நீங்கும் என்று எண்ணி என் செல்ல குழந்தையை தண்ணீருக்குள் வீசிவிட்டேன் என்று அழுதாள். மிஷனரியின் உள்ளம் வேதனைப்பட ஆரம்பித்தது. அவள் அழுகையை நிறுத்தி சொல்வதை கேட்கும் பக்குவத்தை அடைந்த பின் மெதுவாக அவளிடம் இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தார். உங்கள் பாவத்திற்காக, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீங்கள் எந்த பலியையும் செலுத்த வேண்டியதில்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும் என்றார். வினோதமாக அவள் அவரை பார்த்தாள். இதை போன்றதொன்றை நான் கேள்விப்படவே இல்லையே என்றவளுக்கு மீண்டும் அழுகை வர ஆரம்பித்தது. நீங்கள் அரை மணி நேரத்திற்கு முன்பு வந்திருக்க கூடாதா? என் மகன் சாகாமல் இருந்திருப்பானே, பாவமறியா என் பச்சிளம் குழந்தையை கொண்டிருக்க மாட்டேனே என்று ஏங்கினாள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இதை போல உலகின் பல பகுதிகளிலும் அறியாமையினால் அநேகர் பாவத்திலிருந்து விமோச்சனத்தை தேடி பல கிரியைகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புகிற பாவ மன்னிப்பானது எந்த செய்கைகளினாலும் உண்டாகாது. நாம் எந்த நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து பாவ மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினால் சம்பாதித்த ரட்சிப்பை விசுவாசித்தால் போதும். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும் என்று மனதார உணர்ந்து அவரிடம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களையெல்லாம் அவர் மன்னிப்பார். பல கோடி பணம் செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நமது உள்ளத்தை நிச்சயமாக நிரப்பும். நம் வியாதிகளிலிருந்தும் விடுதலையை தருவார். இயேசு ஏற்கனவே சம்பாதித்த ரட்சிப்புக்காக நீங்கள் வேற பிராயச்சித்தங்களை செய்ய வேண்டுவதில்லை. அதை விசுவாசித்தாலே போதும். உங்கள் தோல்விகளை, இழப்புகளை, வெறுமைகளை தேவன் மாற்றுவார். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களை அரவணைப்பார். அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. God bless you. Have a victorious day.